அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 27/4/2026 ஏகாதசி திதி மாலை 6:16 வரை. அதன் பிறகு துவாதசி திதி கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் இரவு 9:18 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சந்திரனும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? உணவு மற்றும் கமிஷன் வியாபாரம் தொடங்க, விருந்துண்ண, உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு சாதனங்கள் வாங்க, காவல் தெய்வங்களை வணங்க, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்பு எனும் எழுதுகோலால் மட்டுமே வாழ்க்கை எனும் புத்தகத்தின் பக்கங்களை அழகாக்க முடியும். காசு பணம் இருக்கலாங்க, பதவி பட்டம் இருக்கலாங்க, படைகள்லாம் இருக்கலாங்க, எல்லாம் இருக்கலாங்க. ஆனால் அன்பு இருக்கணுங்க. எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் கடைசியாக அடிமையாகிறது, கடைசியாக தேடிட்டு இருக்கிறது அன்பை தாங்க. அதனால தாங்க அன்பு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் இருப்பீங்க. எங்கும் எப்போதும் அன்புக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருக்குது, ஏதேதோ யோசனைகள்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, பரவாயில்ல. ஆனால் கூட கேது இருக்கார் இல்லைங்களா? எதிர்மறை எண்ணங்களை இன்னைக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருந்திட்டேன்னு சொல்லி உங்களை திருப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் திரும்பாமல் இருந்துக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிக்கணும். இது உங்கள் காலம் கிடையாது, இது அவங்க காலம். அவங்க காலம் வேறு மாதிரி சவால்களெல்லாம் சந்திக்கிறதா இருக்குது. அதனால் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாள் நல்லா இருக்குது, உங்களுக்கு லாபமும் நல்லா இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் வரலையே. நான் எவ்வளோ இந்த வியாபாரத்தில் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கிறேன், முதலீடு போட்டிருக்கிறேன், ஆனால் பாதிக்கு பாதி தான் வருது, மீதி வந்தால் நல்லா இருக்குமேன்னு பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த உத்தியோகம் எத்தனை நாளைக்கு நீடிக்குமோ தெரியலையேன்னு சின்ன சின்ன கவலைகள் ஒரு பக்கம் வந்து போகும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் அலுவலகத்தில் சாதித்து காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, பழகியவர்களெல்லாம் மனதை தொட்டதில்லை, மனதை தொட்டவர்களெல்லாம் உறவாவதில்லை, உறவானவதெல்லாம் உயிராவதில்லை, உயிராவதெல்லாம் நிலையானதில்லை. இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க சித்தர் கொள்கை. இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு என்ன அந்த வாழ்க்கையில் பெருசாலிட்டு போக போகிறோம், எல்லாருக்கும் நல்லது செய்வோம், பழகினவங்க பழகாதவங்கன்னு பாகுபாடு பார்க்காம எல்லார்ட்டையும் பாசம் காட்ட
தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ஆகிறதாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இன்னைக்கு வருங்க. சிக்கனமாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் தொடர்ந்தெல்லாம் சிக்கனமாக இருக்க வேண்டாம். சம்பாதிக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறது தானே. அதனால் வேணுங்கிறத இஷ்டப்பட்டு வாங்கி வைப்போம், வேணுங்கிறத பிடிச்சதை இஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிடுவோங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கு செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கூடா பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு சிலர் வெளியில் வருவீங்க. அந்த மாதிரி நட்பு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அரசாங்கத்துக்கு ஏற்கனவே வரி செலுத்த வேண்டியது தான் இருந்ததுன்னா உடனே செலுத்துங்க. சிலர் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம மாதிரி இவங்கெல்லாம் பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறாங்களே, அந்த வயசில் நாம் எவ்வளோ பொறுப்பாக இருந்தோம், இவங்க எந்த வயசில் தான் இவங்களுக்கு பொறுப்பு வரப்போகுது தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அதிகாரிகள் மனசில் நீங்கள் அதிகமாக இடம் பிடிப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒவ்வொரு நாளும் பல எதிர்பார்ப்புகளோடு தொடங்குகின்றன. ஆனால் ஒவ்வொரு நாளும் பல அனுபவங்களை கொடுத்துவிட்டு செல்கின்றன. அதனால தாங்க பெருசாக நீங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. இன்றைய நாள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். நீரோட்டத்துடன் ஓடுகின்ற கப்பல்களைப் போல நீரோட்டத்தை எதிர்த்து செல்லாமல் நாம் நீரோட்டத்துடனே ஓடுவோம் சொல்லி இயற்கையோடு இயற்கையாக இயைந்து கொண்டு இறைவன் இன்றைக்கு எது நடக்கணும்னு நமக்கு கொடுத்துருக்காரோ அது நல்ல விதத்தில் நடந்தால் போதுங்கிற அனுபவ அறிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனுபவசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் மகளுக்கு நல்ல வரன் வர வாய்ப்பு இருக்குதுங்க. இடம் வாங்கினு தேடின்னு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு மன அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் மாற்றிடலாம், அடிக்கடி பழுதாயிண்டே இருக்குதுங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. மனசுக்கு பிடித்தமான உடைகள் ஆடைகள் அதெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. பிடித்தமான உணவுகளையும் இன்னைக்கு நீங்கள் சுவைத்து சாப்பிடுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்த்தவங்க எல்லாமே இன்னைக்கு அடங்குவாங்க. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. லாபம் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. தைரியத்தானத்தில் உங்களுக்கு கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. வேணான்னு சொன்னால் கூட சில பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் சரியாகி இன்றைக்கி அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நாம் கொண்டு வந்தது முந்தைய ஜென்மத்தின் கர்மா பலன். நாம் அடுத்தது வாழ்ந்து கொண்டிருப்பது அடுத்த ஜென்மத்துக்கான பலாபலன். அதனால் அடுத்த ஜென்மத்துக்கு நாம் நல்லதை கொண்டு போவோம். அதனால் எல்லோருக்கும் நல்லதையே செய்வோங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு முன் ஜென்மத்தில் என்ன செய்தோமோ தெரியலையே, இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோம், அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம் நல்லா இருக்கணும், அதனால் எல்லாருக்கும் நல்லதையே செய்துட்டு போவோங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லவர்கள் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் பகை கிரகத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது, செலவுகளும் அதிகமாகிட்டே போகுதே, இப்படியே வாழ்க்கை இருந்தால் எதிர்காலம் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறியும் உள்மனசுக்குள்ளார் எழும்புங்க. ஆனாலும் கூட உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால சவால்களை சமாளிக்கும் சக்தியை அவர் கொடுத்து இருப்பாருங்க. சுக்கிரனும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கார். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறது, டபுள் பெட்ரூம் இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கிற வீடாக வாங்கிறதுன்னு முயற்சிகள் பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது இடம் உங்களை ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. படிப்பு நல்லா இருந்தால் உத்தியோகம் சரியில்லை, உத்தியோகம் நல்லா இருந்தால் பையன் சரியில்லை. சரி, ஏதோ ஒரு வகையில் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. போட்டி ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது, இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் அடைவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. இன்னொரு பக்கம் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நேரில் பார்த்தா சிரிக்கிறாங்க, முதுகுக்கு பின்னால் போய் வேறு ஏதோ வேலை பார்க்குறாங்களேன்னு சிலரை நினைத்து ஆதங்கப்படுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உடலை அழகாக்க 1000 வழிகள் உண்டு. ஆனால் உள்ளத்தை அழகாக்க உண்மையான அன்பால் மட்டுமே முடியும். அதனால தாங்க உண்மையான அன்பு எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, யார் பிரதிபலன் பார்க்காம எதிர்பார்ப்பு இல்லாமல் சுயநலம் இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க யார் அப்படின்னு உண்மையான அன்பை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இன்றைக்கி நீங்கள் அக்கறை காட்டணுங்க. குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், சின்னதாக ஒரு முன்கோபம் இருக்கும். இந்த குடும்பத்தில் யார் என்ன சரியாக புரிஞ்சுக்கிறாங்க? யாருமே இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஓடி ஓடி உழைக்கிறேன். என்னைக்காவது யாராவது உனக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்களா? யாருமே கேட்கலையே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால காரமான உணவுகள் இன்றைக்கி வேண்டாம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் சாத்வீகமான உணவுகள், அதாவது பாதி உப்பு பாதி சக்கரை அது மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன புரிதல் இல்லாமல் போகும். ஆனால் அப்புறம் அது எல்லாமே சரியாயிடும். பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ சிக்கல் வந்தாலும் எல்லாம் சரியாயிடும், ஜெயிச்சு காட்டிடலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் வந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் உங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பெருசு எடுத்துக்கூடாது. நீங்கள் அனுசரித்து போகிறதாங்க நல்லது.
இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நேற்று மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காகவும் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் கஷ்ட காலத்தில் கரம் கொடுத்து உதவியவர்கள், உங்களுடைய கஷ்ட காலத்தை கண்டும் காணாமல் போனவர்கள், உங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கியவர்கள், இந்த 3 பேரை நீங்கள் எப்பயுமே மறக்க மாட்டீங்க. அவங்களால தான் நான் அந்தளவுக்கு அதல பாதாளத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு அடியை உண்டாக்குனவங்கள நினச்சும் வருத்தப்படுவீங்க. இவங்களால தான் இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அவங்களாம் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு உதவி செய்தவர்களை உப்புள்ளவரை, அதாவது உயிருள்ளவரை நன்றியோடு இருக்கிறவங்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தனபாகியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு சலசலப்பு, சின்னதாக ஒரு சண்டை சச்சரவு, இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறது, எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்கிறது, இது மாதிரியான வாக்குவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். கண்டகச்சனின்னாலே சில விஷயங்களை கண்டுக்காமல் விட்டுறது நல்லது. ஒவ்வொன்றுக்கும் அவசரப்படுறதோ, ஒவ்வொரு கேள்விக்கும் ஆத்திரப்பட்டு பதில் சொல்கிறதோ அதெல்லாம் கூடாதுங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்துறது நல்லது. பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் தான் இப்போ உங்களுக்கு உதவி செய்துன்ட்ருக்காரு. ஏன்னா அவர் தான் இப்போ 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. புதுவிதமான ஆடை அணிகலன்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரம் பரவாயில்ல, போட்டி தான் கடுமையாக இருக்குது. பார்ட்னர்ஸ், அதாவது பங்குதாரர்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்பப்போ நம்மளை ஏதாவது வெறுப்பேற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விலகி வந்துடலான்னாலும் முடியாமல் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. ஆனால் வேலை வாங்கிக்கிட்டு நம்மளை விரட்டி விட்டுடுறாங்க. இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு நமக்கு கேட்டு வாங்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. அவங்களா பார்த்து நமக்கு செய்ய வேண்டாமா, நாம கேட்டு தான் அவங்க தரணுமா அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிறரை குறைத்து காட்டி பேசி உன்னுடைய மதிப்பை ஒருபோதும் உயர்த்துவதற்கு நினைக்காதே. அப்படி செய்வதனால் அதிகமாவது தலைக்கணமே தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எவ்வளவோ சாதனைகள்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய சாதிச்சிருக்கீங்க, இப்போவும் சாதித்து கொண்டே தான் இருக்கீங்க. ஆனால் உங்களை பற்றி நீங்கள் டமாரம் அடிக்க மாட்டீங்க. நான் அப்படி இப்படி, என்னை பற்றி தெரியுமா, நான் யார் தெரியுமா, அந்த மாதிரியெல்லாம் எப்போவுமே சொல்லிக்க மாட்டீங்க. அடுத்தவங்களா பார்த்து அவரை உனக்கு தெரியுமா, அவர் தான் இவர் அப்படின்னு சொன்னால் மட்டும் அமைதியாக அடக்கமாக சிலதை ஏற்றுக்கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை பற்றி புகழ்ந்து பேசாமல் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திட்டமிட்டதெல்லாமே நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து மோதல் வரும், ஈகோ வரும். உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு ஒன்றுக்கொன்று மோதல் வரும். நீயா நானான்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காமல் நாம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குது.
இருக்குது. ஏதாவது பெருசாக வந்துருமோ நோய், அதனால் ஏதாவது பெரிய பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடும். சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க. சீக்கிரமாகவே இது நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே போல் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது, செலவுகள் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதனாலும் தப்பில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள். உணராதவர்களிடம் அதை காட்டினால் காயப்படுவது நாமாக மட்டும்தான் இருப்போம். அதனால தாங்க நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க மனநிலை என்ன, குணநிலை என்ன, இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் நாம் விட்டு கொடுக்கலாமா அல்லது விட்டு பிடிக்கலாமா அல்லது விடாமல் விட்டுடலாமா, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அவரவர்களுடைய மனநிலையை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க. ரொம்ப நாளாக இருந்த கோர்ட்டு கேஸு அதெல்லாம் முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்த பாக பிரிவின விஷயங்கள் சொந்தக்காரங்களை வச்சு பேசலாம், அதுவும் ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அதே மாதிரி அடகில் இருந்த ஒரு நகையை மீட்டெடுப்பீங்க. ஓரளவு வருமானம் பரவாயில்ல, இப்போ தான் கடவுள் ஏதோ கொஞ்சமாக கண் திறந்து பார்க்குறாருங்கிற சந்தோஷமும் உள் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதும் வேண்டாங்க. உண்மையை பேசுகிறது நல்லதுங்க, உள்ளதை பேசுகிறதும் நல்லதுங்க. அது யார்கிட்ட எந்த விஷயத்தை சொல்லணுமோ அவங்கள்ட்ட மட்டும் சொன்னால் நல்லது. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசினா அது சரி வராதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய புகழ் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகும். அதிகாரிகளும் ஆதரவாக உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, யார் விட்டாலும் நாம் செய்த தர்மம் ஒருபோதும் நம்மை கைவிடாது. அதனால் நல்லதை செய்வோம், நல்லதை பெறுவோங்கிற முடிவோடு 4 பேருக்கு உதவும் கரங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. ஆனால் சுக்கிரன் தான் 6வது வீட்டில் போய் உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால எதெடுத்தாலும் செலவு அதிகமாகிட்டே போகுதே, எந்த வேலையை தொட்டாலும் இழுபறியாக இருக்குதே, பளிச்சின்னு பாசிட்டிவாக முடிக்க முடியலையேங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு முடிந்தால் போங்க, இல்லைன்னா யாராவது அனுப்பி அங்கேருந்து பிரசாதம் வாங்கி நீங்கள் நெத்திக்கிட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கார். அதனால் நினச்சது நிறைவேறும். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் சாதகமாக இல்லை. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்து விஷயங்கள், அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க.
இன்றைக்கி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படின்னு பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிச்சிடுங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் உண்டு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பலர் இன்னமும் முன்னேறாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்கான காரணங்கள் நேர்மையான எண்ணமும் அதே போல் உண்மையான வாழ்க்கை நெறிமுறையாகவும் இருக்கலாம். ஆமாங்க, நாம் சிலரெல்லாம் பார்ப்போம், இன்னமும் அந்த பழைய வீட்டில் தான் இருக்காங்களா, புது வீடு இன்னும் வாங்கலையா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்கள்ட்ட போய் பேசி பார்க்கும்பொழுது தான் வேறு வழியில் குறுக்கு வழியில் வர்ற பணமெல்லாம் நமக்கு வேணாங்க, நாம் உழைச்சி நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த நியாயமான வருமானத்தை வச்சு நாம் வாழ்வோம், அதில் ஏதாவது சொத்து பத்து வாங்க முடிஞ்சால் வாங்குவோம், இல்லைனா இருக்கிற வீட்டிலே இருந்துட்டு போகலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் காசு பணத்திற்காக வழி தவறி போகாமல் எங்கும் எப்போதும் நேர்வழியில் பயணிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கோபம் இருக்கும், அதே மாதிரி வேலை சுமையும் இருக்கும். அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சது நிறைவேறும். ஆனால் அதே நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கோபதாபம் அதிகமாகும். யாரும் நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் வரும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அலட்சியமாக இருந்துடாதீங்க. முக்கியமான விஷயத்தை சிலரை நம்பி ஒப்படைக்காதீங்க. சில நேரங்களில் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்துடவும் கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லது. சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் அல்லது வெள்ளரிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் கீழே விழுந்தால் கை தூக்கிவிட ஆட்கள் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் கீழே விழுந்து தன்னம்பிக்கையுடன் எழுந்து நின்றால் கைத்தட்டுவதற்கு 1000 கைகள் தயாராக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அடுத்தவங்க தயவை எதிர்பார்க்காம, அடுத்தவங்க நமக்கு உதவுவாங்க, அடுத்தவங்க நம்ம கஷ்டத்தில் பங்கெடுப்பாங்க, அடுத்தவங்க நம்மளை கை தூக்கி விடுவாங்க அப்படின்னு நம்பாமல் நம்ம உழைப்பில் நம்முடைய சம்பாத்தியத்தில் நாம் முன்னுக்கு வரணுங்கிற தன்னம்பிக்கையோடு சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஏன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இரவு 9:18 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் இன்றைய தினத்தில் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு எங்கேயும் எதையும் செய்ய வேண்டாங்க. சில விஷயங்கள் இன்றைக்கி தாமதமாக முடியும். கொஞ்சம் டிராஃபிக் ஜாமில் நீங்கள் சிக்கிக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வண்டி இன்றைக்கி தாமதமாக வரலாம், அல்லது உங்களோட ஓட்டுநர் தாமதமாக வரலாம். இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிக்கிற அளவுக்கு வராது. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபத்தோடு தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. ஆனால் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு சேர்க்குறவங்க யாராக இருந்தாலும் யோசித்து சேருங்க. ஏன்னா 7.5 சனியில் பாதச்சனி போயின்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பழக்கப்பட்டவங்க, ரொம்ப வருஷம் அறிமுகமானவங்க அவங்களாம் இருக்கலாம். திடீர்னு புதுசாக வர்றவங்கள நம்பி ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்ன சவால்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த சவால்கள்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக சரியாயிடும். அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வந்தால் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது. உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் சண்டை சச்சரவு அதிகமாகும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, துரோகம் என்பது பறவைகள் விலங்குகளிடத்திலே, படைப்புகளிடத்திலே ஒருபோதும் இருப்பதில்லை. ஆனால் மனிதர்களிடத்தில்தான் இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து கொண்டு சில நேரம் நாம் பறவையாக பிறந்திருக்கலாமோ என்று நீங்கள் நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காமல், துன்பம் எதையும் கொடுக்காமல், முடிந்தால் நல்லது செய்வோம், முடியாவிட்டால் அமைதியாக இருப்போம் என்ற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. காலையில் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும் பொழுது சாயந்தரம் ஏதாவது கால்வலி கழுத்தொலின்னு வந்துடுது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. என்ன ஆரோக்கியத்தை பற்றி அடிக்கடி கவலைப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அதே மாதிரி அப்படியும் இப்படியும் புரட்டி நானே ஏதோ சமாளிச்சுன்னு இருக்கேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பணம் கேட்டு நச்சரிக்கிறாங்க. கஷ்டத்தை கஷ்டம்னு சொல்லிக்காமல் ஏதோ பரவாயில்லன்னு நான் வண்டி தள்ளின்னு இருக்கேன். ஆனால் யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழுதான சமையல் சரை சாதனங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட சில வேலைகள், அது சம்பந்தமாக அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. புதுசாக வேறு ஏதாவது தொடங்கணும், எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அந்த பேர் தொடர்ந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.